27வது மாணிக்கவல்லி பதுமை சொல்லிய இரத்தின வியாபாரி கதை. மறுநாட்காலையில் போஜராஜன் சிம்மாசனமேற முயன்றபோது 27வது படிக்கு காவலான மாணிக்கவல்லி என்னும் பதுமை புதிய கதையொன்று சொல்லத் தொடங்கியது. ஒருநாள் விக்கிரமாதித்தனின் அரசு சபைக்கு இரத்தின வியாபாரி ஒருவன் வந்தான். அரசனின் முன்பு விலை உயர்ந்த இரத்தினம் ஒன்றை எடுத்து வைத்தான். அதைக் கையிலெடுத்துப் பார்த்த அரசன் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டான். அதைப் போன்ற இரத்தினத்தை அவன் இதற்கு முன்பு கண்டதில்லை. உடனே இரத்தின பரீட்சையில் தேர்ந்தவர்களை வரவழைத்தான். அறிஞர்களே, இந்த இரத்தினத்தைப் பாருங்கள், இது உண்மையானதுதானா அல்லது போலியா என்பதை பரீட்சித்துச் சொல்லுங்கள். உண்மையான இரத்தினமானால் இதற்கு மதிப்பு என்ன? என்று அவர்களிடம் கேட்டான். அவர்களும் இரத்தினத்தை வாங்கி பரிசோதனை செய்து பார்த்தார்கள். பிறகு அரசனிடம், அரசே, இந்த இரத்தினம் விலை மதிப்பற்றது. இதற்கு என்ன மதிப்பிடுவதென்பதை யோசிக்க முடியாது என்றனர். அரசன் வியாபாரியைப் பார்த்து, இதன் மதிப்பு என்ன? என்று கேட்டான். அரசே, இது விற்பதற்காக கொண்டு வரப்பட்டதல்ல, உங்களுக்கு பரிசாக கொடுக்கவே வந்தேன். இதுபோன்று இன்னும் இரத்தினங்கள் இருக்கின்றனவா? இங்கு கைவசம் கொண்டு வரவில்லை. ஊரிலே 10 இரத்தினங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தேவை என்றால் ஏதோ ஒரு மதிப்பு வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். அரசனும் பரீட்சகர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு இரத்தினத்திற்கு 6 கோடி பொன் என்று மதிப்பு போட்டான். அவ்விதமே வியாபாரிக்கு 10 இரத்தினங்களுக்கும் பணம் கொடுத்து, மேலும் தனக்கு இரத்தினம் பரிசளித்தற்கான நிறை பொன்னும் மணியும் பரிசாக கொடுத்தான். நம்பிக்கைக்கு பாத்திரமான ஊழியன் ஒருவனை அழைத்து, இந்த வியாபாரியுடன் நீயும் புறப்பட்டுச் செல், இவனுடைய வீட்டிலிருந்த 10 இரத்தினங்கள் எடுத்துக் கொடுப்பான். அவற்றுடன் 8 நாட்களுக்குள் நீ திரும்பி விட்டாயானால் உனக்கு அநேக பரிசுகளைக் கொடுப்பேன் என்று சொன்னான். அரசே, தங்கள் விருப்பப்படியே 8 தினங்களுக்கு இரத்தினங்களுடன் வந்து சேருகிறேன். இல்லையேல் உங்கள் இஷ்டப்படி என்னை தண்டியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவனும் வியாபாரியுடன் புறப்பட்டுச் சென்றான். இரத்தின வியாபாரியின் ஊரை அடைந்து அவனிடமிருந்து 10 இரத்தினங்களைப் பெற்றுக்கொண்டு உஜ்ஜயினி நகரத்துக்குத் திரும்பினான். ஊர் திரும்பும்போது எதிர்பாராத விதமாக பெருமழை பிடித்துக் கொண்டு விட்டது. வானமே பொத்துக்கொண்டு ஊற்றுவது போல் மழை தாரை தாரையாகப் பெய்தது. எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடு இருந்தும் ஓரிடத்திலும் அவன் தங்கவில்லை. பெருமழையையும் பொருட்படுத்தாமல் புறப்பட்டு வந்தான். வழியிலேயே ஆறு ஒன்று குறுக்கிட்டது. மழையினால் ஆற்றின் 2 கரையையும் தொட்டுக்கொண்டு வெள்ளம் சென்றது. சுழியிட்டுக் கொண்டு செல்லும் வேகத்தில் ஆற்றில் இறங்கிக் கடந்து செல்வது முடியாத காரியம். ஆகவே அங்கிருந்த படகோட்டியை கூப்பிட்டான். ஐயா, அவசர வேலை நிமித்தம் அக்கரைக்குப் போக வேண்டும். வெள்ளம் வடியும் வரை காத்திருப்பதென்பது முடியாது. தயவு செய்து ஓடத்தில் ஏற்றி அக்கரைக்குக் கொண்டு போய் விட்டுவிடு என்றான். வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகையில் ஓடத்தை விடுவது முடியாது என்றான் படகோட்டி. அவ்விதம் சொல்லக்கூடாது, அவசரமான காரியம், காலதாமதமாகக் கூடாது. ஐயா, வெள்ளத்தின் வேகத்தைப் பார். எவ்விதம் படகைக் கொண்டு செல்ல முடியும்? கரைபுரண்டு ஓடும் ஆற்றைக் கடக்க புத்திசாலி ஒருபோதும் முயற்சிக்க மாட்டான். இதை நீ அறியவில்லையா? பெரிய ஆற்றைக் கடக்காமலிருப்பது, பலவான்களிடத்தில் சண்டையைத் தவிர்ப்பது, பெருங்கூட்டத்தோடு விரோதம் கொள்ளாமலிருப்பது ஆகியவை மிகவும் நல்லது என்பார்களே. தவிரவும் எந்த காரணத்தாலும் பெண்களுடைய நடத்தை, கரைபுரண்டு ஓடும் நதி, அரசனின் ஆதரவு, பாம்பின் நட்பு, வியாபாரியின் விசுவாசம், இவைகளில் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை மறந்துவிட்டாயா? என்னால் இந்த வெள்ளத்தில் படகைச் செலுத்த முடியாது என்றான் அவன். ஐயா, நீ சொல்வது உண்மையான வார்த்தையே, இருந்தாலும் என் விவகாரம் மிகவும் முக்கியமானது. நீ சொல்லும் இவ்விதியை தளர்த்த வேண்டிய சமயங்களும் உள்ளனவே. பொது விதிக்கு எப்போதுமே ஒரு விலக்கு உண்டு. அந்தச் சமயங்களிலே விதியைக் காட்டிலும் விலக்குகளே முக்கியமாய் விளங்கும். எனவே என்னுடைய விவகாரம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் என்ன?
ஐயா அரசர் எனக்கு கொடுத்த கெடுவான 8 நாள் தவணை நாளை காலையில் முடிந்து விடுகிறது. அரசர் சார்பிலே நான் 10 இரத்தினங்களைப் பெற்று வருகிறேன். நாளை காலையில் அரசனை அடைந்து இரத்தினங்களை கொடுத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் நான் ராஜ தண்டனைக்கு ஆளாக நேரிடும். அப்படியா விஷயம்? ஒரு நிபந்தனை மீது படகு விடச் சம்மதிக்கிறேன். இப்போது ஓடம் விடுவதென்பது உயிரை பணயம் வைப்பது போன்றதே. நான் உயிரிழந்து விட்டேனானால் என் மனைவி மக்கள் போகும் கதி என்ன? ஆகவே நீ கொண்டு செல்லும் 10 இரத்தினங்களில் 5 இரத்தினங்களை எனக்கு கொடுத்துவிடு. இதற்கு சம்மதமானால் ஓடம் விடுகிறேன். என்ன செய்வது? குறித்த கெடுவுக்குள் அவன் போய்ச் சேர வேண்டுமே, வேறு வழியின்றி 5 இரத்தினங்களை ஓடக்காரனிடம் கொடுத்துவிட்டான். அவனும் படகை அழுத்து அதில் ஏற்றி அக்கரை கொண்டு சேர்த்தான். கரையிலிறங்கியதும் அவன் எங்கும் தங்கவில்லை. ஒட்டமும் நடையுமாக உஜ்ஜயினியை அடைந்து அரசனிடம் சென்றான். 5 இரத்தினங்களை அவனிடம் கொடுத்தான். என்ன இது? உன்னை 10 இரத்தினங்களை வாங்கி வரும்படி அனுப்பினேன். 5 இரத்தினங்கள் எங்கே? என்று விக்கிரமாதித்தன் கடுமையாகக் கேட்டான். அரசே, உங்களிடமிருந்து புறப்பட்ட நான் நேராக வியாபாரியின் ஊரை அடைந்தேன். அவனிடமிருந்து 10 இரத்தினங்களைப் பெற்றுத் திரும்பினேன். வழியிலே மழையினால் ஆற்றில் வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. படகோட்டி படகு செலுத்த மறுத்துவிட்டான். வெள்ளம் வடிந்து வருவதென்பதற்கு நீண்ட நாள் பிடிக்கலாம். குறிப்பிட்ட கெடு தீர்ந்து விடுவதற்குள் வந்துவிட வேண்டுமென்று ஓடக்காரனுக்கு 5 இரத்தினங்களை கொடுத்துவிட்டேன். கொடுத்த வாக்கை காப்பாற்றாவிட்டால் உங்கள் உத்தரவை உதாசீனப்படுத்தியவனாக ஆகிவிடுவேன். அரசரின் ஆணைகளை மீறுவது அறிஞர்களுக்குரிய கௌரவத்தை அளிக்காமலிருப்பது, பெண்களைத் தனியே தூங்க விடுவது ஆகியவை ஆயுதமின்றியே கொன்று விடுவதாகும். ஆதலால் நான் ஓடக்காரன் கேட்ட 5 இரத்தினங்களையும் கொடுத்துவிட்டேன் என்று பணிவுடன் தெரிவித்தான். அவன் வார்த்தைகளைக் கேட்டு கடுங்கோபம் கொள்வதற்கு மாறாக விக்கிரமாதித்தன் மிகுந்த சந்தோஷம் கொண்டவனாய் மீதமிருந்த 5 இரத்தினங்களையும் அவனுக்கே கொடுத்துவிட்டான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடித்தது. பொழுதும் அஸ்தமித்தது. போஜராஜனும் திரும்பிச் சென்றான்.